ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவின் டேட்டாவை திருடிய ஆதவ் அர்ஜுனா, திருமாவை வீழ்த்த சதியா, பிளாக்மெயிலர்களை ஊக்குவிக்கும் விகடன் சீனிவாசன், இந்த ரெண்டு தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மாமா வேலை பார்க்கும் விகடன் சீனிவாசன் அப்படின்ற ஒரு தலைப்புல உங்க தலைகளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறீங்க. எதற்காக இந்த விமர்சனம்? இது ரொம்ப தரக்குறைவா இல்லையா? வர விகடன் சமீபத்தில் ஏற்பாடு செய்த எல்லோருக்குமான அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றது அதனுடைய நோக்கம் என்ன? அம்பேத்கரை கொண்டு போய் சேர்ப்பதா அப்படின்னா அறவே கிடையாது. அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கே அது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கும். அந்த நூல் உருவாக்க உரை பேசிய ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினார், விஜய் என்ன பேசினார்? அங்க அம்பேத்கரை பற்றி பேசியது ரெண்டே பேர் தான். ஒருத்தர் நீதிபதி சந்துரு, இன்னொருத்தர் ஆனந்த் அல்தும்டே, சமூக செயல்பாட்டாளர். இவர்களை தவிர வேறு யார் அங்கு அம்பேத்கரை பற்றி பேசினார்? ஆதவ் அர்ஜுனா முழுக்க தான் ஒரு விசிகா காரன் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இன்னொரு புறம் இந்த திமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலையில தான் அவருடைய பேச்சு முழுக்க இருந்துச்சு. மன்னராட்சியை ஒழித்து கட்டுவோம், பிறப்பால் ஒருவர் இங்கு முதல்வராக கூடாது, இது மட்டும் இல்லாம சங்கராச்சாரி நல்ல சாமியார், போலியான திராவிடம், இப்படி அடுக்கடுக்கா பேசுறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும். 26 தேர்தல் மோடி எப்படி 2014 குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு பிரச்சாரம் செய்து 10 ஆண்டுகளா ஆட்சியில இருக்கிறாரோ, அதே போல நீங்களும் ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. ஒரு விசிகா காரர், இன்னும் சொல்ல போனால் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த மேடையில் பேசிய இத்தனை விஷயங்களும் அது விசிகாவுக்கும் எதிரானது. சனாதனத்தை எதிர்த்து விசிகா பேசிட்டு இருக்குது. சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற, சனாதனத்தின் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய சங்கராச்சாரியை இவர் புகழ்ந்து பேசுகிறார். அவர் முடிவு எடுத்துட்டு தான் அந்த கூட்டத்திலே போய் கலந்துக்கிறாரு. ஒன்னு திருமாவளவன் இந்த பக்கம் வரணும், இல்லையா இன்னையோட நம்ம இந்த கட்சியை விட்டு வெளில போகணும், அந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவரே தான் சொல்றாரு, 2016 தேர்தலுக்காக 2015 ஆண்டே நான் திமுக கூட இணைந்து பணியாற்றினேன். அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு பணியாற்றினேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து ஐபேக் நான் தான் கூப்பிட்டு இதெல்லாம் பார்த்தேன், தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு திமுக என்கின்ற கட்சியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மன்னர்கள் என்று அவருக்கு தெரியவில்லையா? அன்றைக்கு இது குடும்ப ஆட்சி என்று தெரியவில்லையா? அன்றைக்கு இது ஊழல் ஆட்சி அப்படின்றது அவருக்கு தெரியவில்லையா? எதற்காக வேலை செய்தார்? காசு வாங்கிட்டு தானே அங்க வேலை செஞ்சீங்க. வேலை செய்ததற்கான நோக்கம் என்ன? அதற்கு பிறகு இவருக்கு எங்கிருந்து விமர்சனம் வருகிறது? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன விமர்சனம் அப்படின்னா, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தல்ல 2024, அந்த சீட்டு தரல. அதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையினுடைய எதிரொலியா தான் அம்பேத்கரை கொண்டாட ஆரம்பிக்கிறார். அம்பேத்கர் சொன்னபடி இந்த நாட்டை மாற்ற வேண்டும் அப்படின்றாரு. விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை முதலாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. விஜய் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறார் என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு உச்சகட்டமா பேசுறாரு. இது உண்மையா? உண்மையில் சொல்ல போனார் கலைஞர், இதுவே மதிமாறன் எழுத்தாளர் பேட்டியில சொல்லிருக்கிறாரு, அன்றைய வடார்காடு மாவட்டத்திற்கு அம்பேத்கர் மாவட்டம் என்று பெயரை சூட்டியவர் கலைஞர். அம்பேத்கர் மணிமண்டபத்தை உருவாக்கியவர் கலைஞர். அம்பேத்கர் பிறந்த மண்ணான மகாராஷ்டிராவில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ கல்லூரிகளுக்கோ அம்பேத்கர் பெயரை சூட்ட முடியவில்லை. பெயரை சூட்டுவதற்கான முயற்சிகள் நடந்த போது சிவசேனா, பால் தாக்கரே குரூப் இறங்கி கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் முறையாக சட்ட கல்லூரிகளுக்கும் அரசினர் கலைக்கல்லூரிகளுக்கும் அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் கலைஞர். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் அப்படின்னு அறிவித்து அதற்காக உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றலாம் அறிவிச்சு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இத்தனை உண்மைகள் வெளியில் இருக்கும் பொழுது கூச்சமே இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையில் பொய் சொன்னார். விஜய் தான் மீட்பர், அவர் தான் காப்பாற்றுவார் அப்படின்னாரு. சரி, விஜய் தான் என்ன பேசினாரு அப்படின்னா, அவராவது அம்பேத்கரை பேசுவாரா அப்படின்னா அங்கங்க ஊருகா மாதிரி அம்பேத்கரை தொட்டுக்கிட்டு முழுக்க
திமுக கூட்டணிக்கு எதிராக தான் அவர் பேசினாரு. கூட்டணி கணக்கு போட்டு இருமாப்புடன் 200 தொகுதி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, இந்த கணக்கை மக்களே மைனஸ் ஆக்குவார்கள், மக்களே மைனஸ் ஆக்குவார்கள் அப்படின்னு பேசினாரு. அதுல ஏதாவது அம்பேத்கரை பேசினாரா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க விகடனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மேடை என்பது திருமாவையும் விஜயையும் ஒரே மேடையில் நிற்க வைத்து அதன் மூலமாக அரசியல் யூகங்களை கட்டமிழ்த்து விட்டு இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், இந்தியா கூட்டணிக்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இவர்களுடைய நோக்கம். இதை ஏற்கனவே ஆதவர்ஜுனா வெளிப்படையாக விசிக தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாப்ல. நமக்கு ஒரு 10% ஓட்டு இருக்குது, சீமானுக்கு ஒரு 8% ஓட்டு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது, நம்ம 3 பேரும் சேர்ந்தா 38 அப்படின்னு எடப்பாடியை சந்தித்ததாகவும் அந்த கட்சிக்காரங்க விசிகாரங்க சொல்றாங்க. சீமானை சந்தித்தது உறுதி அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப இந்த பிளானை திருமாவட்ட சொல்றப்ப விசிக தலைவர் இது முடியாது, நம்ம பாசிச எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக ஒரு கொள்கை நிலைப்பாடோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம், இந்த கூட்டணியில் நமக்கு முக்கியமான பங்கு இருக்குது, அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது. சீட்டுக்காக அப்படி ஒரு முடிவு, ஆமா, சீட்டுக்காக அப்படி முடிவு எடுக்க முடியாது. சீட்டு முக்கியம் தான், பட் ஆனா அது செகண்டரி, நமக்கு பிரைமரி அஜெண்டா இதுதான் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிடுறாரு. அதற்கு பிறகுதான் இவர் இந்த மேடையில் போய் இந்த கூட்டணிக்கு அப்பட்டமாக பங்கம் விளைவிக்கின்ற வேலையை செய்யறாரு. அவர் மேடையில பேசும்பொழுதே தெரியும் இந்த பேச்சுக்காக நாம் நீக்கப்படுவோம் அப்படின்னு. அவர் எதிர்பார்த்தபடியே விசிக தலைவரும் அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு. இதுக்கு இடையில தான் அந்த உயர்நிலை குழு கூட்டம் விசிகாவில் நடைபெறுகிறது. அதில் தனக்கு ஆதரவாக பேசுவதற்காக பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்களுக்கு கோடிக்கணக்கில் ஆதவர்ஜுனா விலை பேசி இருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்ப விகடனோட ரோல் இதுல என்னன்னு பாருங்களேன். முதல்ல தந்தி டிவில ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்குறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆகலாம், சினிமாவில் நடிச்சுட்டு இருந்து இங்க 4 வருஷத்திலேயே துணை முதலமைச்சரா, எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு அடுத்து மாநாடு, விஜய் மாநாடு வருது. விஜய் மாநாட்டில் விஜய் அதே விஷயத்த பேசுறாரு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களோட கூட்டணி வாங்கன்னு. அவர் யாரை டார்கெட் பண்றாருன்னா விசிக தலைவர் திருமாவளவனை டார்கெட் பண்றாரு. அடுத்து ஊடகத்தில் தினமலரில் இப்படி விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏறப்போகிறார்கள் அப்படின்ற செய்தியை ஆதவர்ஜுனே தினமலருக்கு கொடுக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக அதிலேயே இந்த சர்ச்சைகள் உருவாக தொடங்கி விட்டது. அதிலேயே திருமாவளவன் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார். இப்ப மேடைக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் வரல. அவர் மேடைக்கு வந்தா அதை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை கட்டமைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம். தாவேகா விஜய், விசிக திருமாவளவன் இவர்களை வைத்து விஜய்க்கு ஒரு அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்ற ஒரு மாமா வேலையை செய்வதற்கு தான் விகடன் பிளான் போட்டாங்க. இந்த பிளானுக்கு விசிக தலைவர் அவர் நான் கொள்கையோடு தான் நிற்பேன் அப்படின்னு அவர் இந்த பிளானை சுக்குநூறாக்கி இருக்கிறாரு. இப்ப இதனாலதான் விகடனை மாமா வேலை பார்க்கிறாரு. குறிப்பா விகடன் சீனிவாசன் மாமா வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்றோம். மாமா வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமா இருக்குதுன்னா, நான் கூகுள்ல போய் தேடி பார்த்தேன். பிம்புனா என்ன, பொலிட்டிக்கல் பிம்பு தான் விகடன் சீனிவாசன். பிம்புனா என்ன அப்படின்னு தேடி பார்த்தேன். காமத்தரகன், கூட்டி கொடுப்பவன், மாமா வேலை பார்ப்பவன் அப்படின்னு இப்படி பல்வேறு விளக்கங்கள் இருக்குது. இப்ப கூட்டி கொடுக்குறவன், மாமா வேலை பார்க்கிறவன் அப்படின்றத சொன்னா பட்டவர்த்தனமா இருக்குது, அசிங்கமா இருக்குதுன்னா, வேணுமென்றால் அதிலேயே நாகரிகமாக தெரிகின்ற காமத்தரகன், அரசியல் காமத்தரகன் அப்படின்னு வேணா விகடன் சீனிவாசனை சொல்லலாம். அப்படி சொல்லுவதன் மூலமாக பலருக்கும் உள்ளம் குளிரும் அப்படின்றத நம்புறோம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீடு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் தான் ஏற்கனவே G2 மிரட்டி பணம் வாங்கின ஆளு, அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் நீங்க விவரிச்சிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, வாய்ஸ் ஆஃப் மாமனார், அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்றது வாய்ஸ் ஆஃப் மாமனாரினுடைய, காமனோட வயசு இல்லை, ஆமா, அது மாமனாரினுடைய குரல். இந்த வாய்ஸ் ஆஃப் மாமனாரை நடத்துகின்ற ஆதவர்ஜுனா தன்னை சிறு வயதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அதுவும் இந்த கஷ்டம் துன்பம்லாம் யாருக்கு, அவங்க பெரியம்மா ஐபிஎஸ்ஸா இருக்கிறாங்க, திலகவதி ஐபிஎஸ், தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கும் பொழுது அவங்க உதவியில தான் இவர் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாரு. ஆனாலும் தான் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஜிம்முக்கு வந்த மார்ட்டின் மகளை உஷார் பண்ணி மார்ட்டினுக்கு மாமனார் ஆகி 5000 கோடி 10,000 கோடி சொத்துள்ள மார்ட்டினோட மருமகனாகி ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது நடக்கல. 2021 தேர்தலில்
திமுகவுக்கு எலெக்ஷன் அஜெண்டாவில் ஒர்க் பண்ணிட்டு லாட்டரியை வந்து திறந்து விடணும் தமிழ்நாட்டில். வெஸ்ட் பெங்காலில் வந்து அங்கேயும் ஐபேக்கும் இந்த ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து தான் அங்கே தேர்தல் வேலை பார்க்குறாங்க. அங்கே மம்தா வெற்றி பெற்றவுடன் அங்கு லாட்டரியை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் தற்போது வரை தடை நீடிக்கிறது. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு, அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ இந்த சூழலில் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், 2022 ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயரிடம் போய் மாரிதாஸ், சவுக்கு சங்கர், விகடன் பத்திரிகையாளர்கள் பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க மாசம் 50 லட்சம் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் உங்களுடைய நிறுவனத்தை பற்றி அவதூறாக எழுதுவோம், உங்க நிறுவனத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நாங்க முன்வைப்போம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப இதற்கு எதிராக ஜி ஸ்கொயர் பாலா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் போய் புகார் கொடுக்கிறார் போலீஸ்ல. அந்த புகாரை தொடர்ந்து சவுக்கு சங்கர், மாரிதாஸ், விகடன் பத்திரிகையாளர்கள் இவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆரை கண்டித்து சென்னை பிரஸ் கிளப் முன்னாடி போராட்டம் நடக்குது. பாரதி தமிழன் அப்படின்ற ஒரு தலைமையில போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் மூத்த புரோக்கரான மணி, ஷபீர் இப்படி பலரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்திற்கு என்னையும் கூட கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போய் கலந்துக்கிட்டேன். உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள், ஒரு நியாயத்துக்காக போராட வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் ஒரு 2 நாளுக்கு பிறகு, அந்த போராட்டம் நடந்த 2 நாளுக்கு பிறகு அவருடைய அறம் இணைய இதழில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஆமா, இவங்க போய் மிரட்டி 50 லட்சம் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அம்பலப்படுத்தி எழுதுறாரு. அதை அன்றைக்கு நான் தமிழ் மின்ட்டில் இருக்கும்போது பேட்டியா பதிவு செஞ்சிருக்கிறேன். இப்ப அதற்கு பிறகுதான் இவர்கள் எல்லோரும் மூத்த பத்திரிகையாளர்கள் அல்ல, இவர்கள் மூத்த ஊடக புரோக்கர்கள், வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்கள் அப்படின்றது அப்பட்டமாக தெரிந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு விகடன், அந்த போராட்டத்திலையும் விகடன் ஊழியர்கள் அதிகமா இருந்தாங்க. மற்ற பத்திரிகையாளர்களை விட விகடன் நிறுவனத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் தான் அந்த போராட்டத்தில் அதிகமாக இருந்தாங்க. அப்போ விகடன் வந்து இது குறித்து அவங்க தகவல்களை திரட்டுறாங்க. இது வந்து விகடனுக்குள்ள நடந்தது, நம்ம சோர்சஸ் மூலமா நமக்கு கிடைச்ச தகவல். அப்படி அவங்க வந்து விசாரிக்கும் பொழுது சையத் அபுதாகிர், அப்பாஸ் அப்படின்ற இந்த 2 பேரு போய் இந்த பிளாக்மெயில் செஞ்சு ஜி ஸ்கொயர்கிட்ட பணம் பறிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு விகடன் சீனிவாசனுக்கு தெரிய வருது. விகடன் சீனிவாசன் சையத் அபுதாகிரை வேலையை விட்டு நீக்கிடுறாரு. ஆனா அப்பாஸ் தனக்கு நெருக்கமானவர், தனக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால அவரை தற்போது வரை வேலையில் வைத்து கொண்டு இருக்கின்றார். இப்ப இந்த சையத் அபுதாகிர் விகடனால் நீக்கப்படுறாரு இல்லையா, பிளாக்மெயில் பண்ணி பணத்தை புடுங்கினாருன்றதுக்காக. இவர் அடுத்து எங்க போய் சேர்றாருன்னா வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனியில முக்கிய பொறுப்புக்கு போய் சேர்றாரு. அதாவது பிளாக்மெயில் செய்ததற்காக கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான யோக்கியரான விகடன் சீனிவாசன் தனது நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர் பிளாக்மெயில் செய்துட்டாருன்றதுக்காக அவரை நிறுவனத்தில் இருந்து நீக்குகிறார். ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி மேடைதோறும் பேசி வருகின்ற ஆதவ அர்ஜுனா தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்தில் இதே சையத் அபுதாகிருக்கு ஒரு உயரிய பொறுப்பு கொடுக்கிறார். அந்த மேடையில பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விகடன் சீனிவாசன் எனக்கு அப்பா போல அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசினாரு. அப்ப அப்பாவுடைய நிறுவனத்தில் ஒருத்தன் பிளாக்மெயில் செஞ்சு மாற்றான், அத மகன் மாதிரி இருக்கிற ஆதவ அர்ஜுனா தன்னுடைய நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பு கொடுக்கிறாரு. அதாவது இதுல இருந்து என்ன தெள்ள தெளிவா தெரியுதுன்னா, இப்படி எங்க மேல குற்றச்சாட்டு வந்துருச்சு, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி பலிகடா ஆகணும், சையத் அபுதாகிர வேலையை விட்டு அனுப்புறாங்க, அவரை தன்னுடைய வேண்டப்பட்ட நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் மாமனார்ல உயரிய பொறுப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத யூகிக்க முடிகிறது. ஒன்று. இரண்டாவது, அப்பாஸ் அவ்வளவு கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அந்த அப்பாஸ்ன்ற நபர் மேலேயும் இதே குற்றச்சாட்டு இருக்குது இல்ல, அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. நமக்கு வேண்டப்பட்டவன், தனக்கு நெருக்கமானவன் அப்படின்ற காரணத்தினால் இன்னமும் அப்பாஸை அந்த நிறுவனத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்றதான் நமக்கு சோர்சஸ் மூலமா கிடைத்த தகவல். இப்ப இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா, சரி இது கூட இன்னொரு நிறுவனத்தில் சையத் அபுதாகிர் வேலைக்கு போயிருக்கிறாரு, அதையும் விகடன் சீனிவாசனையும் எப்படி ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை, அந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்தது 2 பேர். விகடன்ல இருந்து விகடன் சீனிவாசன், வாய்ஸ் ஆஃப் மாமனாரிலிருந்து சையத் அபுதாகிர். இவங்க 2 பேரும் தான் மாசக்கணக்கில் உட்காந்து ஒரே ரூம்ல
டிஸ்கஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்ப விகடன் சீனிவாசன் எந்த அளவுக்கு யோக்கியன், இந்த வாய்ஸ் ஆஃப் மாமனார் எந்த அளவுக்கு ஊழல் ஒழிப்பு போராளிகள் அப்படின்றது அம்பலமாக இருக்குது. அப்ப இவர்களுக்கு இடையே ஒரு கருப்பு டீலிங் இருக்குது அப்படின்றதுதான் நமக்கு கிடைத்த தகவல். இந்த யோக்கியர்கள் தான் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும்னு யார் சொல்றா? மார்ட்டின் மருமகன் சொல்றாரு. சின்ன வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு உழைத்து கல்வி உதவி தொகை பெற்று தன்னுடைய பெரியம்மா IPS திலகவதியாக இருந்தாலும் அவரிடம் எந்த உதவியும் பெறாமல் மேடையிலான சொல்றாரு அவங்கள்ட்ட உதவி பெற்றேன்னு. ஆனா அந்த ஏவியில் என்ன வருது? எந்த ஒரு இதுவும் இல்லாம தானாக முளைத்து அப்புறம் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு வந்த மார்ட்டின் மகளை உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணி இன்றைக்கு 4000-5000 கோடி சொத்துள்ள மார்ட்டினுக்கு மருமகனாகி இருக்கிறார். இந்த நபர் தான் ஊழல் ஒழிப்பு பற்றி வாயிலேயே பேசுகிறார். இது எவ்வளவு வெக்கங்கட்ட செயல். இப்ப விகடன் சீனிவாசன் செய்கின்ற வேலைக்கு பெயர் என்ன? அது மாமா வேலை தான். இதுல தெளிவா தெரியுதா இல்லையா? அதனாலதான் அவரை மாமா வேலை பார்க்கிறார் அப்படின்றத சொல்றோம். இப்படி மாமா வேலை பார்த்துட்டு பாஜக காரங்க எங்களை சொம்புன்றாங்க, திமுக காரங்க எங்களை சங்கின்றாங்க, இன்னும் ஒரு பக்கம் எங்களை அர்பன் நக்சல்னு சொல்றாங்க. இது செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தோணுதா இல்லையா? பாஜக காரர்கள், RSS காரர்கள் யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையாக போராடுகிறார்களோ அவர்களை பார்த்து அர்பன் நக்சல்னு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆனந்த் எழுதும்டே வருட கணக்கில் ஜெயிலில் இருந்தாரு. 30 மாதம் ஜெயிலில் இருந்தாரு. எதுக்காக ஜெயிலில் இருந்தாரு? மக்களுக்காக போராடுகிறார், பேசுகிறார், ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கிறார், அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் அர்பன் நக்சல்னு முத்திரை குத்துனாங்க. மோடியை கொல்ல சதி செய்தார் அப்படின்ற ஒரு பொய் வழக்க போட்டு அவரை சிறைக்கு அனுப்புனாங்க. அதே போல ஸ்டேன்சாமி அவர் என்னங்க, வயதானவர், பழங்குடி மக்களினுடைய உரிமைக்காக போராடியவர். ஒரு ஸ்ட்ரா கொடுக்கல, நடுக்கவாத நோய் இருக்குது அவருக்கு. ஒரு ஸ்ட்ரா கொடுக்காம அவரை சிறையிலேயே சாகடிச்சது, கொலை பண்ணது இந்த பாஜக அரசு. அவரை அர்பன் நக்சல்னு சொல்றாங்க. இன்னும் பல செயல்பாட்டாளர்களை இப்படி சொல்ல முடியும் இந்தியா முழுக்க. அவங்கள அர்பன் நக்சல்னு குற்றஞ்சாட்டுது பாஜக, இவங்களையே அர்பன் நக்சல்னு சொல்றாங்களாம். இது போராடுகின்ற அந்த மக்கள் போராளிகளுக்கு இழைக்கப்பட்ட அவமானமா இல்லையா? இவரே வாண்டடா நானும் ரவுடி தான் அப்படின்னு வண்டியில ஏறுகின்ற ஒரு கேவலமான இதுதான். விகடன் சீனிவாசன் அர்பன் நக்சல்ன்றது எப்படி தெரியுமா இருக்குது? இதை சட்னின்னு சொன்னா இட்லியே நம்பாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல, அவர் நான் எப்படி வளர்ந்து வந்தன்ற விதத்தை ஒரு ஏவியா போட்டி அவர் கஷ்டப்பட்ட நிலைகள்லாம் அதுல விளக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த நிலைக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு தொடர்ச்சியா 3 தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்ன அவரோட உழைப்பு தான் அதிகம், அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் அதை ஜெயிக்க வச்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஓகே, முதல்ல அந்த வீடியோல இருந்த விஷயங்களை பார்க்கணும். அந்த வீடியோ எப்படி ஓப்பன் ஆகுது? புரட்சியாளர் லெனின் சொல்றாரு, அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்ற அந்த முழக்கத்தை முதல்ல வைக்கிறாங்க. அப்படி மக்களை அரசியல் படுத்துவதற்காக, இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையில் இது லெனினை கேவலப்படுத்துற வேலை. இவன் பார்க்கறது புரோக்கர் வேலை. திமுக கூட்டணியை உடைக்கிறது, எடப்பாடி கிட்ட போலாம், இந்தாண்ட வாங்க சீமான்கிட்ட போலாம் அப்படின்னு பாசிச எதிர்ப்பு கூட்டணியை சிதைத்து பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்கின்ற ஒரு அயோக்கியத்தனமான புரோக்கர் தான் இவன் எப்படி லெனின் பேரை சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குது? வேணா இப்படி சொல்லு, நீங்கள் எனக்கு சீட்டு தரவில்லை என்றால் நான் புரோக்கர் வேலை பார்த்து உங்கள் கூட்டணியை உடைப்பேன், அப்படி வேணா சொல்லு, அதுதான் பொருந்தும். அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்னு லெனின் பேரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் நீ. மார்ட்டின் இப்படி கோடி கோடியா எதன் மூலமா சம்பாதிச்சாரு? பல வீட்டு பெண்களின் தாலியை அறுத்து லாட்டரியை வித்து சம்பாதிச்ச பணம் தான் இந்த 5000 கோடி 10,000 கோடி சொத்து. இப்படி நீங்க சொத்து சம்பாதிச்சுட்டு நீங்க ஏதோ அப்படியே கனவான்கள் மாதிரி, நீங்க யோக்கியர்கள் மாதிரி இப்படியெல்லாம் பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப அந்த ஏவியில பல விஷயங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுல சில விஷயங்கள் முக்கியமானது. வெல்லும் ஜனநாயக மாநாடு இவர் தான் நடத்தினாரா? வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தினுடைய பிரச்சார இயக்கம், மது ஒழிப்பு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் மது ஒழிப்பு மாநாடு நடந்தது அப்படின்னு அதுல ஒரே அடியா போட்டாப்ல. கௌதம் சன்னா முந்தானத்தே சொல்லிட்டாப்ல, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒத்த ரூபாய் கூட 1 பைசா கூட ஆதவர்ஜுனா தரவில்லை. அந்த மாநாடு ஏற்பாட்டிலும் ஆதவர்ஜுனாவுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. அங்கே இங்கே நின்று கேமராவுக்கு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டது மட்டும்தான் ஆதவர்ஜுனா செய்த சாதனை அப்படின்றத அம்பலப்படுத்திட்டாங்க. ஆனா கூச்சமே இல்லாம அந்த வீடியோவை மீண்டும்
வெளியிடுறானா இவன் எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்பான், அயோக்கிய பயலா இருப்பான். எப்படிங்க கிளைம் பண்ண முடியுது? அதாவது பிசிகான்ற ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி ஒரு மாநாட்டை நடத்துது. இது விசிகா மாநாடு இல்ல, வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பினுடைய பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா பிசிகாவே என்னோடதான் அப்படின்னு அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க கேட்டா அந்த கேள்விக்கு வருவோமே, மக்களுடைய மனமாற்றத்தின் மூலமாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதா, அல்லது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேர்ல இந்த கம்பெனிகளால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியால தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா இந்தியாவினுடைய பிரதமராக பிரசாந்த் கிஷோர் தான் இருப்பாரு. ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய முதல்வராக என்றைக்கோ ஆதவ அர்ஜுனா மாறி இருக்க முடியும். ஏன்னா 16, 19, 21 எல்லாத்துலயும் நான் தான் திமுகவை ஆட்சி அரியணையில் உட்கார வச்சேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்ல முடியும்னா அவரால் கண்டிப்பா முதலமைச்சர் ஆக முடியும் இல்லையா? அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க ஒரு கட்சிக்குள் வந்து அந்த கட்சியில் உள்ள மேல்மட்ட தலைவர் முதற்கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட் வரைக்கும் அந்த கட்சியினுடைய தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்வது, ஓப்பனா சொல்லணும்னா டேட்டாக்களை திருடுவது. எப்படி நம்ம வந்து ஒரு ஷோரூமுக்கு போனா நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்பர் வாங்கிட்டு அடுத்த மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம தகவல்களை திருடுகிறார்களோ அதே போல ஒரு வேலையை தான் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி செய்யறாங்க. இவங்க கூடுதலா செய்யறது என்னன்னா, பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்களில் வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க, ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இவங்க அதிகபட்சம் செய்யற வேலை. இன்னும் கூடுதலா என்ன செய்வாங்க அப்படின்னா, சர்வே எடுத்து இந்தந்த கட்சிக்கு இவ்வளவு சீட்டு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இவங்களோட வேலை. மற்றபடி வாக்களித்து மக்கள் தான் ஒரு ஆட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வராங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோமே, பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு பெரிய அறிவாளி. பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையாக அவங்களே 300 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த 2024 தேர்தலில். கரண் தாப்பர்கிட்ட அடிச்சு பேசினாரு. கரண் தாப்பர் வந்து கேட்கிறாரு, மற்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி பொய்யாயிருச்சு, அதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படி ஆச்சா பூச்சான்னு வந்து கரண் தாப்பர்கிட்ட சண்டை போட்டு எக்ஸ்போஸ் ஆனாரு பிரசாந்த் கிஷோர். அவர் ஆனா தேர்தல் ரிசல்ட் என்ன சொன்னுச்சு? பாஜக 240 இடங்களை தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர், பாஜக ஜெயிக்கும்னு நாங்க சொல்லியிருக்கணும், ஆனா நாங்க பாஜக இத்தனை இடங்கள் ஜெயிக்கும்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு குப்புற விழுந்துட்டு, ஆனா மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாப்புல. இப்போ பீகார்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அந்த கட்சி பேரு ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி, மக்கள் நல்லாட்சி கட்சி அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லலாம். அந்த கட்சி இந்த இடைத்தேர்தலில் 4 இடங்கள்ல போட்டிடுறாங்க. 4 இடங்கள்லயுமே தோத்து போயிட்டாங்க. அதுல 3 இடங்களில் டெபாசிட் காலி. இந்திய அளவில் நான் ஒருத்தன் தான் தலை சிறந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் நினைச்சேன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பேசுகின்ற பிரசாந்த் கிஷோர், அவருடைய கட்சி அவருடைய சொந்த மாநிலத்தில் 4 தொகுதியில் போட்டியிட்டு 4லையுமே தோத்து இருக்குது. 3 தொகுதியில் டெபாசிட் காலியா இருக்குதுன்னா இது உணர்த்துகின்ற செய்தி என்ன? இது போன்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியால ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதில்லை அப்படின்றது தெளிவா தெரியுது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருக்கும் பொழுது விசிகாவில் உள்ள பூத் ஏஜென்ட்டுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் போடுறாரு. 15,000 பூத் ஏஜென்ட்னு நான் நினைக்கிறேன். பூத் ஏஜென்ட்டுகள், முக்கிய நிர்வாகிகள், இவங்க பத்தின இவங்க எந்தெந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஒவ்வொரு பூத்துக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வாக்குகள் இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல விசிகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற இந்த டேட்டாக்களை கலெக்ட் பண்ணிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. இன்றைக்கு அந்த டேட்டாக்களையும் ஆதவ அர்ஜுனா திருடி இருக்கிறார். இப்ப ஆதவ அர்ஜுனா என்ன போவாரு இந்த தேர்தல் சந்தையில், பாருங்க நான் திமுகவுக்காக 3 எலெக்ஷன்ல வேலை செஞ்சேன், அடுத்து விசிகாவில் சேர்ந்தேன், திமுக கூட்டணியை உழுக்கிற அளவுக்கு 3 மாசத்துல திமுக கூட்டணியை ஒட்டைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ண, பல்கா ஒரு டேட்டாவை வந்து கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இதையெல்லாம் விலை பேசி தன்னை விற்றுக்கொள்வதற்காக ஆதவ அர்ஜுனா இதை பயன்படுத்தி கொள்வார். மற்றபடி ஆதவ அர்ஜுனால என்ன பண்ண முடியும்? இந்த பேட்டியின் வாயிலா நான் ஒரு சவால் வர்றேன். தில்லு இருந்தா ஆதவ அர்ஜுனா ஒரு தொகுதியை வந்து தேர்வு செஞ்சு வர்ற சட்டமன்ற தேர்தலில் நிக்கட்டும், முடிஞ்சா அதுல ஜெயிச்சு காட்டுட்டோம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி காட்டுட்டோம், அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுவோம். ஆதவ அர்ஜுனா இந்த டேட்டாக்களை திருடுறது மூலமா விசிகா வீழ்த்த முடியுமா? அதாவது விசிகாவையோ திருமாவையோ இந்த டேட்டாக்கள் மூலமா வீழ்த்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. விசிகாவை பொறுத்தவரை அது ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி. விசிகா தலைவர் அவர் தான் அந்த கட்சியினுடைய
மையம், விசிகா தலைவர், அவருடைய மேடை, அவர் பேசுகின்ற கொள்கை, இதுக்காக தான் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவர் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வகையில் பயன்படும். இந்த தேர்தல் யுக்தி வகுப்பாளர்களுக்கும் பாஜகவினருக்கும் பயன்படும். ஏன்னா எந்தெந்த பகுதிகளில் இந்த பட்டியல் சமூக மக்கள் கணிசமாக இருக்கிறார்கள், விசிகாவினுடைய ஆதரவாளர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் எந்த தரப்பினர் அந்த வாக்காளர்கள், எந்த வயதினர் அந்த வாக்காளர்கள் அப்படின்ற அந்த தரவுகள் வந்து இருக்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள். பட் ஆனால் அது வந்து தேர்தல் அரசியலில் பிரதிபலிக்கும், அந்த கட்சியை உடைத்து விடும், திருமாவை இதன் மூலமாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா சாத்தியப்படாது. அப்படி ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆதவர்ஜுனா தொடர்ச்சியா அந்த பேட்டிகளிலும் சரி, அந்த நிகழ்ச்சியிலும் சரி, தொடர்ச்சியா அவர் சொல்றது, பட்டியலினத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் யாருமே வந்து பொது தொழில் நிற்க கூடாதா, ஏன் தனித்துறை தான் போட்டு போடணுமா, ஆராசல் அவர்கள் வந்து பொது தொழில் நிற்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வைக்கிறாரு. இல்ல, இந்த கேள்வியே வந்து நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை போல தெரியும். ஆனால் இது ஒரு சமூக யதார்த்தத்தை மறுக்கின்ற ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. இப்ப ஆராசாவோ அல்லது திருமாவளவனோ அல்லது மற்ற தலைவர்களோ தனி தொகுதியில் போட்டியிட்டால் என்ன தவறு? முதல் கேள்வி. தனி தொகுதி அப்படின்னா என்ன? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இருக்குதா இல்லையா? அந்த இடஒதுக்கீடை பற்றி பார்ப்பனர்களுடைய பார்வை என்ன? இழிவான பார்வை. இவன் வந்து கோட்டால வந்துட்டான் அப்படின்னு பாக்குற பார்வை தான் இந்த ஆதிக்க ஜாதி பார்ப்பனர்களுடைய பார்வை. இப்போ அதே பார்வையை தான் ஆதவர்ஜுனா வைக்கிறாரு. அரசியல்ல குறிப்பா தேர்தலில் இடஒதுக்கீடு அப்படின்றதான் தனி தொகுதி. இது அம்பேத்கர் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு இடஒதுக்கீட்டு உரிமை. இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை ஆதவர்ஜுனா கேவலமா பேசுறாரு. எப்படி பார்ப்பனர்கள் ஆதிக்க ஜாதி ஒரு பார்ப்பன மனோநிலையிலிருந்து கோட்டாவில் வந்துட்டான் அப்படின்னு கேவலமாக நம்மை பார்த்து பேசுகிறார்களோ, அதே போலத்தான் அரசியல் ரீதியான தனித்தொகுதி இடஒதுக்கீட்டை கேவலமாக பார்க்கின்ற பார்வை ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கிறது. இப்ப கடந்த காலத்தில் திமுக செய்யலையா? கலைஞர் செஞ்சிருக்கிறாரு, ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாமே நடந்திருக்குது. இப்ப விசிகாவையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே, அவங்க தனித்தொகுதி வாங்குறாங்க. அந்த தனித்தொகுதியில் ஒரு அருந்ததியர்களை அவர்களால் நிறுத்த முடியுமா? இது வந்து அவர்களுக்கு சவாலான கேட்கல, சமூக யதார்த்தத்தை சொல்றேன். சமூகம் படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சாதிய அடுக்குகளால் நிரம்பி இருக்குது. அது தனித்தொகுதியாக இருந்தால் கூட அந்த தனித்தொகுதியில் பட்டியல் சாதிகளில் எது படிநிலையில் மேல இருக்குதோ அந்த சாதிக்காரனை நிறுத்தினாதான் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு யதார்த்தமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது தேர்தல் அரசியலினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சமூக மாற்றத்தின் மூலமாகத்தான் அம்பேத்கர் வந்து சொல்லுவாரு, சமூகத்தில் ஜனநாயகம் வரும் பொழுதுதான் அந்த ஜனநாயகம் அரசியலில் பிரதிபலிக்கும். சமூகத்தில் ஜனநாயகம் இல்லாத போது அது அரசியலில் ஜனநாயகம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஏமாற்று அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்ப சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் சமூக ரீதியாக பல்வேறு போராட்டங்களை கட்டமைத்து மக்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தினால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்பதான் வந்து எல்லா தொகுதிகளிலும் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதை விட்டுட்டு இங்க ஏன் நிறுத்தல, அங்க ஏன் நிறுத்தல, ஆராசா ஏன் நிக்கல அப்படின்னா, இப்ப இதுலயே இன்னொரு விஷயம் இருக்குது. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா வந்து நேத்து ஒரு பேட்டியில சொல்லிருக்கிறாரு, விசிகா திமுக கூட்டணியில் 12 சீட்டு கேட்டிருக்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டு. அந்த சீட்டு பேரம் நடக்கும் இல்லைங்களா, கடைசியா அது 7ல வந்து நின்று 7வது கொடுங்க அப்படின்னு அவர் தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லிருக்கிறாரு. ஆனா இந்த 12ல இருந்து இது 6ஆ குறைஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆதவர்ஜுனா தான் காரணம். அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு இவங்க தான் வந்து திமுக தலைமைகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் அப்படின்ற உண்மையே சொல்லிருக்கிறாரு. ஒரு பக்கம் இவனே வந்து சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக தலைமைக்கு ஆலோசனை கொடுப்பானா, இன்னொரு பக்கம் ஏன் வந்து நாங்க 4 இடத்துல தான் நிக்கணுமா, 6 இடத்துல தான் நிக்கணுமா, எங்க தலைவர் வந்து சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்னு இவனே வெளியே வந்து பேசுவானா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பாஸ் நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படின்ற சினிமா காமெடியை போலத்தான் இந்த ஆதவர்ஜுனாவினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நபர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.